பர்சனலா திரும்புது. வழக்கமா செங்கோட்டையன் இப்படிலாம் வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில தாக்கிலாம் பேசி நான் பார்த்ததே இல்ல. அவருடைய 53 ஆண்டு கால வரலாறுல வந்து அவரு அதிமுகல இருக்கும்போது கூட, திமுகல இருக்கவங்கள பார்த்தோ அல்லது அதிமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள்ல இருக்கவங்கள பார்த்து வந்து அவரு இப்படிப்பட்ட சொற்களை பர்சனல் அட்டாக் வந்து பண்ணதே இல்ல. நயினார் விஷயத்துல அவர் பண்றாருன்றது, நயினாருக்கும் அவருக்கும் பர்சனலா ஏதோ பிரச்சனை இருக்குது. தன்னை பிஜேபி நம்பி கழுத்தறுத்தது அதுக்கு காரணம் நயினார் தான்ற எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம். இருக்கலாம். சும்மா இருந்தவரை உசுப்பி விட்டு டெல்லிக்கு போக வச்சது எல்லாம் நயினார் மூலமா நடந்ததுன்னு கூட சொல்றாங்க. ஏன்னா செங்கோட்டையனோட இயல்பு அறிந்தவர்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும். அவர் இப்படிலாம் பேச மாட்டாரு. இப்ப நீ ஜெயிச்சிரியா நான் பார்த்துறேன், நீ அந்த தொகுதியை தாண்ட மாட்ட, ஒண்டி ஒண்டி வான்னு கூப்பிடுற கேட்டகரி இது. அப்படி அவர் பேச மாட்டாரு. தனிப்பட்ட பகை உணர்ச்சியில பர்சனலைஸ்டு அட்டாக் அவர்கிட்ட எப்பயுமே இருக்காது. அவர் 53 வருஷம் வரலாறுல திமுகவுல இருக்கவங்கள பத்தி கூட திமுகல இருக்கக்கூடிய மாநில அளவுல, அது மாவட்ட அளவுல அவங்களெல்லாம் பத்தி கூட அவர் வந்து இப்படி பர்சனல் அட்டாக் பண்ணதே கிடையாது. கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றாருன்னும் போது, விஜயிடம் தன்னுடைய செல்வாக்கை விஸ்தரித்துக் கொள்வதற்கும் கூட அவர் அப்படி பேசலாம். ஏன்னா, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நீங்க ஜெயிக்கலன்னும் போது, விஜய்க்கு தான் விசுவாசத்தை நிரூபிப்பதற்காகவும் கூட செங்கோட்டையன் அப்படியெல்லாம் பேசலாம்.